பண்ணுடி, அத்தை பண்ணு. சண்டாளி சிரிக்கும் அவளை அத்தை பண்ணுடி. அப்போவாச்சும் நீங்கள்லாம் நிம்மதியாக இருப்பீங்க இல்லையா? என் பொண்ணே இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் எதுக்கடி இருக்கணும்? நானும் சத்து தொலைகிறேன்டி. ஐயோ கடவுளே, கண்டவளை கண்ட மாதிரி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சே எங்களோட வாழ்க்கை. இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? காசு கொடுக்கறதுக்கு மரியாதை இந்த மனுஷனோட உசுருக்கு இல்லாமல் போயிடுச்சு. கடவுளே, ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் இந்த நேரம்னு பார்த்து இல்லையே, நான் என்னத்தை பண்ணுவேன்? என் குழந்தையோட உசுறு இப்போது ஊசலாடின்ட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் த்ரிஷா. அப்போத்துலேருந்து பாவம் த்ரிஷா உங்கள் அம்மாவை நீ கண்டபடி பேசிகிட்டே இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அது நீ மீறி போயிட்டுருக்க. இங்கே பாரு, இருந்தாலும் அவங்க ஒரு த்ரிஷாவோட அம்மா அப்படின்னு கூட நீ நினைக்காத. ஒரு மனுஷியாக மதிக்கணும் இல்லை? இப்படி கொஞ்சம் கூட ஈவ இருக்க தனமே இல்லாத மாதிரி இருக்கிற நீ. சி அஞ்சலி, கம்முன்னு இல்லை. எதுக்காக நான் கம்முன்னு இருக்கணும்? எதுக்காக நான் இருக்கணும்? ஒரு எறும்பு கூட நம்ம கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு உசுருள்ள மனுஷி வாயில் ரத்தம் கக்கி இப்படி உயிருக்கு போராடும்போது நான் எப்படி அத்தை கல் மாதிரி நான் நிற்க முடியும்? சொல்லுங்க அத்தை. இதெல்லாம் பாவம் அத்தை. கடவுளுன்ட்டு ஒருத்தர் இருந்தால் இதெல்லாம் ஒரு மன்னிக்கவே மாட்டார் அத்தை. நானே இப்போது ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறேன். இப்போது நான் பண்ணுறது, நான் பேசுகிறது, நான் எல்லாமே அந்த குழந்தை கூட புரியும், தெரியும் அத்தை. நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அத்தை அந்த குழந்தையும் பண்ணோம். அப்படி இருக்கும்போது நானே என் குழந்தைக்கு கெட்ட வழியை காமிக்கிற மாதிரி ஆயிடாத அத்தை. சொல்லுங்க அத்தை. நீங்களும் 2 குழந்தைங்களுக்கு தாய் இல்லையா அத்தை? இந்த நிலைமை உங்கள் பசங்களுக்கு வந்தால் இப்படி தான் நீங்கள் கம்முன்னு முறிச்சிக்கிட்டு நின்று இருப்பீங்களா அத்தை? அத்தை நான் சொல்கிறேன், தவறாக நினைக்காதீங்க அத்தை. பாவத்தை த்ரிஷா அக்கா, ஆம்புலன்ஸ் ஒருத்தர் எவ்வளோ நேரம் ஆகுமோ? வாங்க அத்தை, நம்ம கார்லேயே கூட்டிகிட்டு போகலாம். அதான் அத்தை சொன்னாங்கல்ல, 15 லட்சம் ரூபாய் கார் எண்ணிட்டு. இவ்வளோலாம் ஏற்றி கார் ரத்தக்காராயி கெலிஜாவாதா? அறிவு இருக்கா இல்லையா? அத்தை ஒரு தடவை சொன்னால் கேட்டுக்கோ. அதான் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு லட்சணம். இங்கே பார், லட்சணத்தை பற்றி நீ பேசாத. எங்கள் அம்மா எங்கே எப்படி நடந்துக்கணும், யாருக்கும் ஒரு சொல்லு கூட புண்படுத்தாத மாதிரி பேசணுன்ட்டு எல்லாமே எங்கள் அம்மா நல்லா தான் சொல்லி வளர்த்துக்கிறாங்க. அது நீயும் உன் பக்கத்தில் இருக்கிற ஒன்று பெற்று போட்ட ஆத்தாவும் பேசக்கூடாது. அஞ்சலி போதும், நிறுத்து. அவங்க இருந்தாலும் என் நாத்தனார், என் மருமக, அவங்களுக்கு நீ மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அப்படி சொல்லுங்க நீ, நல்லா உரைக்கிற மாதிரி. உங்கள் வீட்டு சோத்தை உப்பு தின்னுட்டு சப்போர்ட் பார்த்தீங்களா உங்கள் சம்மந்திக்கு பண்ணுறதையோ? இங்கே பாரு அஞ்சலி, எனக்கு உன் மேலே எதுவுமே கோவம் இல்லை. இருந்தாலும் அவங்க எனக்கு நாத்தனார், என் மருமக, சரியா? நான் அவங்கள விட்டு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு அப்புறம்தான் இவங்க எல்லாருமே. இப்போ அது இல்லத்து முக்கியம், அவங்க முக்கியமாக இவங்க முக்கியமான்ட்டு இப்போது த்ரிஷா அக்காவோட உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம். ஒன்றும் இல்லத்த, சுதாகர் மாமா வந்து த்ரிஷாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். இங்கே பார், என் பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிறேன், அது நீ யோசிக்க தேவையில்லை. இவளுக்கு என்னத்துக்கு இவன் மேலே இவ்வளோ அக்கறை? இவனை நிஜமாவே உன் கூட பிறந்தவளா? யாருக்கு தெரியும்? உங்கள் அம்மா எங்கே போய் மேய்ஞ்சிட்டு வந்தாலோ. மோனிஷா, நாக்களை இழுத்து வச்சு அறுத்து போட வேண்டிய யார? எங்கடி சபையில் என்னடி பேசிட்டு இருக்க? உங்கள் அம்மா அந்த மாதிரி வழியில் போனாங்களா என்ன? அப்படி போனால் தாண்டி அந்த மாதிரி யோசிக்க தோணும், சொல்லவும் தோணும். இங்கே பார், இன்னொரு தடவை இங்கே தானா தப்பாக பேசுனியோ எங்கள் மாமியாருக்கு நீ நாத்தனார் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேங்க. விடு அஞ்சலி, என்னவோ தமாசுக்கு பேசியிருப்பாவோ. என்னத்த இதான் உங்கள் ஊரில் தமாஷா? சரி விடுமா. என்னவோத்த அஞ்சலி, அது விடுமா. கொஞ்சம் ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குதுன்னு ஃபோன் பண்ணி கேளுமா. இதோம்மா வந்துட்டுருக்கோம். இதுமா அவங்களே வந்துட்டாங்க பாருமா. தூக்கின் போடி ஸ்ட்ரெச்சரில் உன் பொண்ணை. இனிமேல் உன் பொண்ணு இந்த திசை பக்கமும் என் வீட்டுக்கு பக்கமும் உன் பொண்ணு காற்று கூட படக்கூடாது, சரியா? என் பிள்ளைக்கிட்டேருந்து உன் பொண்ணுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வீடு தேடி வரோம். சைன் போட்டு ஒத்துக்க வச்சு உன் பொண்ணை அங்கே வச்சுக்கோ, தெரியும், அமுச்சு விட்றாத. என் பொண்ணு உசுரோடு இருந்தால்
கண்டிப்பாக நான் செயல் போட வைக்கிற சம்பந்தி. வாங்கப்பா வாங்க, சீக்கிரமா வாங்கப்பா. நீங்களாச்சும் என் பொண்ணோட உசுரை காப்பாத்துங்கப்பா. ரொம்ப நேரமாக என் பொண்ணு ரத்தம் வந்து எடுத்துட்டு இருக்கா. வாங்கப்பா. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். த்ரிஷாக்கா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுக்கா. கடவுள் இருக்கிறாருக்கா. கடவுள் உங்கள் பக்கம் இருப்பாருக்கா. உங்களுக்கு எதுவும் ஆகாதுக்கா. நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பணுன்னுட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க்கா. நடுங்கப்பா சீக்கிரம். அவள் ரொம்ப துடிக்கிறா. நடுங்கப்பா சீக்கிரம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்.